அண்ணாமலை அவர்கள் வச்ச விமர்சனம் என்னன்னா, முதல் முறையாக காங்கிரஸ் வந்து 50 சீட்டுகளுக்குள்ள முடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சாத்தியமாகுமா? ஆகலாம். பட் அண்ணாமலை பேசுகிறபடி பாஜகன்னா 50% வெறும் பாஜகவே வரும். இவர் தேவகவுடா ஒரு 10% கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னா 55-60% வாக்கள் தாராளமாக மக்களவையில் பாஜக கர்நாடகாவில் கிடைக்கும்னா, காங்கிரஸுக்கு கெப்பாசிட்டி 40-41க்கு மேலே பார்லிமெண்ட் கெப்பாசிட்டியே நல்ல காலத்தில் அவங்க காட்டினதில்லை. அப்போ இப்போ அவங்க 40-55ங்கிற மாதிரி டைரக்ட் ஃபைட்டில் இருந்துங்கன்னா எல்லா சீட்டுமே கர்நாடகாவில் அடிச்சிடுங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. திராவிட கட்சிகளுக்கு எதிராக பாஜக வளர்த்து காட்டுவாருங்க நம்பிக்கை அவர் கொடுத்துருக்கிறாரு. அதன் அடிப்படையில் அவருக்கு பாப்புலாரிட்டி வந்து கட்டிங் அக்ராஸ் ஸ்டேட்ஸ் வந்து வளருது. அப்படி வளரும்போது அந்தந்த ஸ்டேட்டுகளில் குறிப்பாக அங்கே உள்ள தமிழர்கள்னு மெயினாக எடுத்துக்கலாம். தமிழர்கள் மத்தியில் ஒரு பவர்ஃபுல் ஒரு அசர்ட்டிவ் பிஜேபி லீடர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு சொல்லும்போது, குஜராத்தில் தமிழர்கிட்ட போய் பேசினாலும் கேரளாவில் பேசினாலும் அது அவருக்கு வந்து ஒரு அப்பீலை கொடுக்கும். பல மொழிகளை தெரிஞ்சவங்கனால அந்த கொள்கைகளை சொல்லும்போது வந்து ஒரு யங் எனர்ஜெட்டிக் பிஜேபி லீடர் பேசுகிறாருன்னு அந்த ஊரில் உள்ள மக்களும் அதை அவரோட கருத்தில் உள்ள உண்மைகளை வந்து உணர்ந்து பாஜக ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில் காஸ்ட் பேசிஸ் சென்சஸ் நடத்தப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க சார். பாஜகவில் வந்து பல தலைவர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, நாங்கள் அதை அட்வர்டைஸ் பண்ண மாட்டோம், ஆனால் வந்துட்டு ஸ்டேட் லெவலில் அவங்க நடத்திக்கலாம், அதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 பேர்த்தோட நிலைப்பாடுமே அதுவாக தான் இருக்குது. ஆனால் சில பேர் வைக்கிற விமர்சனம் என்னென்னா, ஒருத்தர் இந்த காஸ்ட் அப்படின்னு பதிவு பண்ணும்போதே ஜாதியை வந்துட்டு ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி அணுகணும்? தான் ஷுட் பி ரிமூவ்டு பை தான், டைமண்ட் கட்ஸ் டைமண்ட். ஸோ ஜாதியை ஒழிக்கணும்னா ஜாதிய ஒரு சமத்துவம் தேவை. ஜாதிய ரீதியாக கலவரங்கள் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. சமத்துவத்தை நோக்கி பண்ணும்போது ஜாதி அடிப்படையிலான நம்ம ஒரு சமூகங்கும்போது அதில் தான் நம்ம அதை பெர்பெச்சுவேட் பண்ணுறதுக்காக இல்லை, அதை சீராக்கிறதுக்காக அதை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பயன்படுத்தி தான் ஆகணும். அம்பேத்கரும் அதை தான் சொல்கிறாரு. பட் நம்ம அதை 10 வருஷமாக அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுதான் வந்து பைபாஸ் ரோடு, இதில் கமலஹாசனும் கலைஞரும் கூட ஒரு விழாவில் ஒரு வாதித்ததும் நமக்கு ஞாபகப்படுத்தி பார்த்தா தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஒரு நீண்ட காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது வந்து காங்கிரஸ் அரசு அதை எக்ஸசைஸ் ஆரம்பிச்சுக்கிட்டு அதை வெளியிடலை. நாங்கள் வந்தால் வெளியிடுவோன்னு பாஜகவும் அதை சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜகவும் அதில் வெளியிடுதலோட சிக்கல்களை பாஜக சொன்னாங்க. ஸ்டேட் வைஸ் ஆல் இண்டியா வைஸ்னால் ஒரு காஸ்ட் ஃபார்வர்டில் இருக்காங்க, ஒரு ஸ்டேட்டில் ஓபிசியில் இருக்கிறாங்க, வெவ்வேறு பேரில் இருக்கிறாங்கன்றதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்கிறத காங்கிரஸ் ஏன் வெளியிடலையோ அதே கருத்தை வந்து பாஜகவும் முன்னெடுத்தாங்க. இப்போ வந்து இது பீகாரில் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை தேஜஸ்வி யாதவுக்காக நடத்தி முடித்த தலைவர் நிதிஷ்குமார் வந்து பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறாரு. யூபியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவைங்கிறத பாஜக துணைத் தலைவர் கேசவ பிரசாத் மௌரியா அறிவிச்சிருக்கிறாரு. பீகாரை பொறுத்தவரை எல்லா பாஜக தலைவர்களுமே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்த பிறகு பாஜக கூட்டணி தலைவர்கள் அது தொடர்பாக அது சம்பந்தமாக மற்ற விஷயங்களையும் வெளியிடணும், அதுபடி செயல்படணுங்கிறத வெறுமனே ஒயிட் வாஷ் பண்ணுற மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் போதாது, அதில் உள்ள பல இதுகளும் தேவைன்னு சொல்கிறாங்க. இப்போ குறிப்பாக நான் வந்து தமிழ் மண்ணில் போராடக்கூடிய ஒரு விஷயம், வண்ணார், வலையர், நாவிதர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், மருத்துவர், மங்களா, கோவை செட்டியார், முக்குவர், பரதவர், பரதவராஜ குல மீனவர், நம்ம ஜெயக்குமார் அவரோட கம்யூனிட்டி தான். இப்படி கோவை செட்டியார், ஜங்கம், இப்படி வந்து சமூகங்கள் வந்து 10-12% இருக்கிறாங்க. இவங்க மொத்தமாக வரக்கூடிய எம்பிபிஎஸ் இடங்கள் வந்து 2% கூட இல்லை. இதுதான் அநீதி. அப்போ இவங்களுக்காக நம்ம எக்ஸ்ட்ராடியாக நின்று ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். தாளக்கடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்ற ஐயா வைகுண்டர் வழியில் நின்று நாம் இதை போராடுறோம். அப்போது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் போதாது, அது தொடர்பாக இந்தந்த ஜாதிகள் என்னென்ன பிரதித்துவம் இருக்காங்கன்னு அதையும் முன்னெடுக்கணுங்கிறது தான் உபேந்திர குஷ்வாகா பாஜக கூட்டணி கட்சி தலைவர் இருக்கிறாரு. அவர் அதை தேஜஸ்வி யாதவுக்கு ஒரு பதிலாக சொல்லியிருந்தார். இப்பவும் தமிழ்நாட்டில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டுங்கிற நம்ம கருத்து.
அதை தமிழக அரசு வந்து பாஜக மத்திய அரசு மேலே நீங்கள் எடுங்கன்னு சொல்கிறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது சென்சஸ் அண்ட் சர்வே ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துடலாம். நீங்கள் சர்வே எடுத்தாலே போதுமே. 2 ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வே எடுத்திருக்காங்க. 3வது இன்னொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு சித்தாராமா ஐயா குருபா கம்யூனிட்டி, யாதவர் கம்யூனிட்டி தான் பரவலாக வாழ்கிறாங்க. அவங்க லிங்காயட்ஸ் ஒரு இடத்துல அடர்த்தியாக இருக்காங்க, ஒக்காலிகாஸ் இன்னொரு இடத்துல அடர்த்தியாக இருக்காங்க. என்டையர் கர்நாடகா ஸ்டேட்டில் குருபாஸ் ஃபுல்லாக நிரவி போய் கிடக்கிறாங்க, பரவலாக இருக்கிறாங்க. இடிகாஸோட 3 மடங்கு மேலே குருபாஸ்ன்னு ஜாபர் ஸ்டேட்டு காங்கிரஸ் மத்திய ரயில்வே அமைச்சராக இருந்தவர் தான் சொன்னார். அப்போ அந்த கம்யூனிட்டி பெரிய அளவில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரதித்துவம் போதாதுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அதை எடுத்து வைக்கும்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிவகுமார் ஜாதி அடிப்படையில் செயல்படக்கூடியவர், இங்கெல்லாம் ஜெயிக்க வச்சா சித்தராமையா மாற்றிட்டு தான் சீஃப் மினிஸ்டர் வரேன்னு பேசக்கூடியவர் அதை வெளியிடுறதுக்கு வந்து கட்டை போட்டுட்ருக்காரு. இன்னும் அந்த கமிஷன் கொடுத்த பிறகு கூட இந்த தேர்தலுக்கு முன்னே கூட அதை வெளியிடலை காங்கிரஸ் அரசாங்கம். ஒரு வகையில் ராகுல் காந்தி எல்லா இடமும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதி கணக்கெடுப்புன்னு மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மாநில தேர்தல்களையும் சொன்னார், இப்பவும் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் கட்சி சீஃப் மினிஸ்டர் வந்து அதை வெளியிடறதுக்கு வந்து இவர் துணை முதல்வர் சிவகுமார் வந்து கட்டையை போட்டுட்ருக்காரு. அதற்கு அவர் கட்சியை தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எல்லா அப்பர் காஸ்ட்டும் எதிராக இருக்காங்கன்னு பொதுவான ஒரு கருத்தை சொல்கிறார். ஸோ இது ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இன்னொன்று, இதை செய்கிறவங்களுக்குள்ள அரசியல் லாபத்தையும் பார்ப்பாங்க. பாஜக அதை எடுப்பிலே பண்ணுனா பாஜக அப்பர் காஸ்ட் வந்து இந்தியாவில் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. மற்ற பல மாநிலங்கள்லாம் 20% இருக்கிறாங்க, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகம். அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்டும் இதுக்குள்ளே ஒன்றும் பெருசாக இதுக்குள்ளே நிற்கலை. அப்போது பாஜக இதுக்கு வந்து பீகாரில் கடுமையான அழுத்தம் இருந்தது. ஸோ பீகாரில் வந்து அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தானில் இதுக்கு போதுமான அழுத்தம் இல்லை. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கரில் பாஜக அரசே வந்துட்டு இதுக்கு அழுத்தம் இருக்குன்னு அவங்க நினச்சிருப்பாங்கன்னா மோகன் யாதவ் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஒரு யாதவ் தான் உடனே வந்து ஆர்டர் போட்டிருப்பார். ஷர்மா எடுத்தால் தான் தனக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் நாளைக்கு நிற்க முடியும்னா அவரும் எடுத்திருப்பார். அதே மாதிரி விஷ்ணு தியோசாய் அவரும் வந்து எடுத்திருப்பார். ஸோ இதுக்கு வந்து அந்த மாநிலத்தில் போதுமான அழுத்தம் இல்லைன்னு தெரியுது. இங்கே தமிழ்நாட்டில் இதுக்கு சீமான் வந்து பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்ருக்கிறாரு. டாக்டர் ராமதாஸ் இதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ மக்கள் மத்தியில் இதற்குள்ள அழுத்தம் எப்படி வருதோ அதுக்கு தக்கன அரசியல்வாதிகள் அதுக்கு முடிவெடுப்பாங்க. காங்கிரஸ் எடுத்ததை வெளியிடலை, இதுவரை வந்து அவங்க எடுக்கணும்னு சொல்லலை. இப்போ ராகுல் காந்தி இது ஒரு இஷ்யூவாக எடுத்திருக்கிறார். மோடி இதுக்கு எதிரானவர் அல்ல, இந்த இஷ்யூவோட தாக்கம் வந்து தன்னை பெருசாக பாதிக்காதுன்னு அவர் நினைக்கிறார். அது ஸ்டேட் பை ஸ்டேட்டாக வரும்போது அந்தந்த ஸ்டேட்டுகளில் பாஜக அதுக்குள்ள பீகார் மாதிரி அழுத்தம் ஜாஸ்தி இருந்ததுன்னா அவங்க அதை எடுப்பாங்க, இல்லை எடுக்கிறதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அதே மாதிரி யூபியில் வந்து நாளைக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் வரும்போது இது அகிலேஷ் யாதவ் இதையே மெயின் இஷ்யூவாக எடுத்து எல்லா ஜாதிகளையும் திரட்டாங்கன்னா பிஜேபியும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு போவாங்க. ஸோ இது எடுக்கக்கூடாதுன்னோ எந்த இதுவுமே பாஜக கிடையாது. எடுக்கிறதுல என்ன லாபம்னு தான் பார்ப்பாங்க. அரசை பொறுத்தளவில் என்ன பார்க்காங்கன்னா இந்த ஜாதி பிரச்சனை வந்து இந்துக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு இதாட்ட அவங்க பார்க்குறாங்க. அந்த வகையில் தான் ராகுல் காந்தி பேசுகிற இந்த விஷயங்கள்லாம் வந்து ஜாதி அடிப்படையில் இந்துக்களை பிளவுபடுத்துறதுக்கான ஒரு வேலையாக பார்க்குறாங்க. அவங்க இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கான ஒரு விஷயத்தை செய்யும்போது ஜாதி அடிப்படையில் இந்துக்களை பிளவுபடுத்தி பிபி சிங் தலைவர் அவருக்கு முயற்சி பண்ணினாலோ அல்லது ராகுல் காந்தி தலைவருக்கு முயற்சி பண்ணாலோ அந்த இடத்துல அதை டாக்டிக்கலாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வீகத்தை தான் பாஜக வகுப்பாங்களே தவிர அதற்காக அவங்க வந்து ஓபிசிக்கோ எஸ்சி/எஸ்டிக்கோ எதிரானவங்கள் இல்லை. இந்த பிரதித்துவம் இல்லாத அருந்ததியர் சமூகத்துக்கு பிரதித்துவத்தை மத்திய அரசில் கொடுத்தது வந்து பாஜக தான். எவ்வளவோ தகுதி வாய்ந்த நாடார்கள் இருந்தும் கவர்னராட்டு வந்து காங்கிரஸ் ஆட்சி காலம் வாக்களித்த சமுதாயத்துக்கே கொடுக்கல. தமிழிசைக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது பாஜக தான். இது தமிழ்நாடு சென்ட்ரிக்காக நான் சொல்லலை, இந்தியா ஃபுல்லாக எண்ணற்ற ஓபிசி கம்யூனிட்டிஸு எண்ணற்ற எஸ்சி கம்யூனிட்டிஸுக்கு வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை பிஜேபி தான் கொடுத்துருக்காங்க. அவங்க பேபிராணி மௌரியா போன்ற ஆட்களெல்லாம் அங்கே யூபியில் ஷெட்யூல் காஸ்ட்டு மாயாவதி காஸ்ட் சேர்ந்தவங்க பவர்ஃபுல் மினிஸ்டராக இருக்கிறாங்க. சுதந்திர சிங்ங்கிற குருமி பெரிய லெவலில் இருக்கிறாரு. ஜாட்டுகளை மாநில தலைவராக வச்சுருக்கிறாங்க. கேசவ பிரசாத் மௌரியாங்கிற கோரி வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாப்புல. இதே மாதிரி பல காஸ்ட் அவேர்னஸை பாஜக தான் உருவாக்கியிருக்காங்க. குஷ்வாக்கள் கோரிக்கள் வந்து டிசெண்டன்ட் ஆஃப் கிங் அசோகா, அசோகரின் சமூகத்தை சேர்ந்தவங்கிறத
அவங்கள வந்து ஒரு பெருமிதமிக்க ஒரு ஜாதியாட்டு உருவாக்குனதே பாஜக தான். பாஜக இதை முன்னெடுத்த பிறகு தான் அதே பாணியில் நாடார்களை ஜெயலலிதா குளோரிஃபை பண்ணுறதை அதிலிருந்து காப்பி அடித்து தான் இங்கே தமிழ்நாட்டிலே பண்ணினாங்கங்கிறது ஒரு அரசியல் யுக்தி தான். ஸோ இந்த வகையில் பிஜேபி வந்து எல்லா இந்துக்களையும் தன்வசப்படுத்தி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வளர்ச்சியை அடிக்கிறதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ஒன்றை கொண்டு ராகுல் போடுறாரு. அதை கண்டு பிஜேபி மிரளாமல் தங்களோட அரசியல் நடவடிக்கைகளை தொடர்ந்துட்டுருக்காங்க. ஸோ 1931 தான் கடைசியாக காஸ்ட் பேஸ் சென்சஸ் நடந்தது. ஸோ ஒரு சென்சஸ் சர்வே மட்டும் இல்லாமல் ஒரு ரீஃபர்மேஷனும் தேவை அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி எடுத்துக்கலாம்? கண்டிப்பாக எடுக்க வேண்டியது தான். ஒவ்வொரு ஸ்டேட்டாக அதை எடுப்பாங்க. ஜெகன் ஆந்திராவில் சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் அதை எடுக்கலைன்னா சீமான் 2026 அதை தான் மிகப்பெரிய இஷ்யூவாக எடுத்து முன்னெடுப்பார். அந்த இஷ்யூவை எடுத்து ஆர்ப்பாட்டங்கள் அதெல்லாம் போட்டுட்ருக்காரு. டாக்டர் ராமதாஸ் தான் அதை பேசுவார். ஆனால் அவர் வந்து சூழலுக்கு தக்கனதாக அதை பயன்படுத்துவார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் 20% ரெசல்யூஷன் கிடைச்சா அவருக்கு இஷ்யூ அங்கே சர்வ் ஆயிடுது. ஓகே ஃபார் ஹிம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் 10% கிடைச்சா அவருக்கு இஷ்யூ, அவர்களோட பர்பஸ் சர்வ் ஆயிடுது. இட்ஸ் ஓகே ஃபார் ஹிம். இப்போவும் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் கேட்காதீங்க. எதுக்கு? இன்னும் வெங்கடசிங்கம் சொன்னால் கலைஞர் தான் அபாலிஷ் பண்ணார். அப்போ வீரபாண்டி ஆர்மா இவங்கள்ட்டெல்லாம் சொல்லி அதெல்லாம் எடுத்துகிட்டா பெரிய பிரச்சனை வரும், வேண்டாம், 20% நான் இடஒதுக்கீடு தந்துடுறேன்னு சொல்லிட்டு 20% கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கிட்டார். அது பிறகு ஜாதிவாரி கணக்கெடுக்க பற்றி அதுக்கு பிறகு ராமதாஸ் பேசல. ஹி வாஸ் சாட்டிஸ்ஃபைடு. அதை வெற்றி பெற்றுட்டேன்னு நினச்சி அதை வச்சு அவர் ஃபோல்ஸாக மாறிட்டார். ஸோ இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு அதை இஷ்யூவாக எடுக்கக்கூடிய ராமதாஸுக்கு அதை மையமாக வச்சு வன்னியர் மத்தியில் தான் ஒரு ஃபோல்ஸ் ஆகணுங்கிறத தான் மெயினாக நினச்சார். அதை மட்டும் எடுக்கல, வன்னியருக்கு தனி ஒதுக்கீடு சொன்னார். அதை வச்சு அவர் ஃபோல்ஸ் ஆகிட்டார். அதற்கு பிறகு வன்னியர் மத்தியில் தன் செல்வாக்கை தக்க வைக்கிறதுக்காக இந்த இஷ்யூ எடுப்பார். இந்த இஷ்யூவை விட வன்னியருக்கு தனி ஒதுக்கீடுங்கிறத பத்திரங்கிறத கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் அவருக்கு பிரைமரி இஷ்யூவாக இருக்கும். இப்படி தான் ஒவ்வொரு ஹிந்து கம்யூனிட்டியும் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை விட தங்கள் கம்யூனிட்டிக்கு என்ன இதுங்கிறது தான் பிரைமரி இஷ்யூவாக இருக்கும். நம்ம போன்றவர்கள் அது வேணும்னு நினைக்கிறோம், எடுக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். அது வந்து ஒரு அரசோட நலத்திட்டங்கள் எந்தெந்த ஜாதிக்கு எப்படி போகுதோ, எந்தெந்த ஜாதிகள் சமூகத்தில் எந்தெந்த மாதிரி பிரயோஜனம் பெற்றிருக்காங்கங்கிறதெல்லாம் தெரிய வரும்னு சொல்கிறோம். இன்னும் குறிப்பாக நம்ம சொல்ல போனோம்னா நம்ம சொல்லக்கூடிய வண்ணார், முத்தரையர், வலையர், வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கொண்டர், ஊராளி கவுண்டர், இந்த மாதிரி ஆண்டி பண்டாரம், இந்த மாதிரி நம்ம பேசின இந்த சமங்களுக்காக இவங்களுக்கான தலைவர்கள் எல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு வந்து பேசக்கூடியவங்க ரொம்ப குறைவு தான். ஸோ இவங்க சார்பாக நம்ம இதை எடுக்கணும்னு சொல்கிறோம். அதே மாதிரி விஸ்வகர்மாங்கிற சமுதாயம், ஆசாரி சமூகம் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு உரிய பிரதித்துவம் இல்லை. ஸோ பரவலாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் பரவலாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டுன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பில் தெரிஞ்சிட்டேன்னா அவங்களுக்கும் ஒரு 4-5 எம்எல்ஏ வந்துடும். ஸோ இது தெரிகிறதே இந்த மாதிரி எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர் இதெல்லாம் வர்றதுக்காக தான். முத்திரையர்கள் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்காங்க தமிழ்நாட்டில். முத்திரையர்கள் வந்து உரிய அதிகாரமே பெற முடியாமல் இருக்காங்க. அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்ததுன்னா முத்திரையர்கள், முத்திரி ராஜா, முத்திரிய நாயுடு, இது வலையர், இவங்க எல்லாம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருக்கிறாங்க. பெரிய அளவு ஜனத்தொகை இருக்கிறாங்க. ஆனால் காஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுக்கும்போது பப்ளிக் டிஸ்பிளேல குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்த டேட்டா வெளியிடுவாங்களா சார்? ஓசியில் இவ்வளோ இருக்காங்க, ஜென்ரல் இவ்வளோ இருக்காங்க, அப்படி தானே ஒரு டேட்டா கொடுக்க முடியும்? அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கனால தான் பிசியில் சமூக நீதி சூறையாடல் இருக்குது. பிசியில் அன்னைக்கு கள்ளர்களுக்கு புரிய இடம் கிடைக்கல, முத்திரையர்களுக்கு ரொம்ப குறைவான இடம் கிடைக்குது, விஸ்வகர்மாவுக்கு உரிய இடம் கிடைக்கல, யாதவர்களுக்கு கூட அவங்க எண்ணிக்கை தக்கன அந்த இது இல்லை. டேட்டா படி நான் எம்பிபிஎஸ்ங்கிற ஒரு டேட்டா மட்டும்தான் வச்சு பேசுகிறேன். மற்றதையும் எடுத்து பார்த்தா தான் எல்லாமே தெரியும். இந்த எம்பிபிஎஸ் இடங்கள்னு பார்த்தா இந்த 4 சமூகங்களும் பிசியில் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது. நாம் தமிழர் போன்ற கட்சிகள் இதை முன்னெடுக்கக்கூடிய திட்டத்தில் அவங்க இருக்கிறதும் தெரிய வருது. ஸோ இங்கே வந்து நாம் தமிழர் கட்சி பரவலாக பல பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்காக 26 அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஸ்டாலினை நிர்பந்திக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்கிறது பிசின்னு சொல்லி எம்பிசின்னு சொல்லிட்டா, எம்பிசியில் வந்து அதுதான் திரும்ப திரும்ப நான் எம்பிசியில் சொல்கிறேன். எம்பிசியில் அரசியல் அதிகாரம் உள்ள வன்னிய சமூகங்களுக்கு டாக்டரையாக இருக்கிறாரு. அதே மாதிரி மறவர், பிரமலைக்கலர் போன்ற சமூகங்களுக்கு அந்த சமூகத்திலேருந்து நிறைய அரசியல் பிரமுகர்கள், தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த சமூகங்களுக்கு யாருமே இல்லை. வெறும் எம்பிசிக்கு கிடச்சிட்டுன்னு சொல்லி இந்த சமூகங்களுக்கு எம்பிசிக்குள்ளே ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய நிலைமை வரக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட பார்வையை, நம்மளோட ஃபைட்டாக இருந்துகிட்ருக்கு. இதைத்தான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் ஐயா சொன்னார். நீங்கள் 69%, 50%ன்னு சொல்லி என்ன இருக்குது? வன்னியருக்கு சூரத்தாங்க உடைச்சது மாதிரி ஒன்றுமே கிடைக்கல, எல்லா நாடாரும் வெள்ளாள கொன்றும் மேஜர் ஷேரை எடுத்துகிட்டு போயிடுறாங்கங்கிறது தான் அன்னைக்கு பலராமன், பல வன்னியர் தலைவர்கள் வந்து
அன்னைக்குள்ள இதில் வந்து அன்னைக்கு துக்ளக் போன்ற பத்திரிகைகளில் பேட்டி இதைத்தான் மையமாக வச்சு தான் அந்த பேட்டியை அவங்க கொடுத்தாங்க. வெறும் பிசின்னு பார்க்கக்கூடாது, பிசியில் வன்னியருக்கு 3 நாள் கூட கிடைக்கலங்கிற அந்த ஆதங்கத்தை தான் அவங்க முன்னிறுத்தி அந்த போராட்டத்தை பண்ணாங்க. அவங்க பெரிய சமுதாயம், அந்த சமுதாயத்தில் வீரபாண்டி ஆறுமுகம் இருந்தார், துரைமுருகன் இருந்தார், செஞ்சி ராமச்சந்திரன் இருந்தார், மதுராந்தகம் ஆறுமுகம் இருந்தாருன்னு பொலிட்டிக்கல் பவர் அவங்களுக்கு இருந்து பன்னிட்டு ராமச்சந்திரன் இருந்தார். அப்புறம் தான் இந்த 50% கிடைக்கிறது காரணமாக இருந்தவர் ஆனைமுத்து இவங்கெல்லாம். ஆனால் அவங்க கேட்குற 10% உள்ஒதுக்கீடே வந்து அன்கான்ஸ்டிடியூஷனான ஒரு விஷயம் தானே. அன்கான்ஸ்டியூஷனல்னு அதை சொல்ல முடியாது. அது வந்து ஒரு குரூப்பிங்காக பண்ணுனா அது கான்ஸ்டியூஷனல் ஆகும். அதுதான் கலைஞர் வந்து தனி ஒதுக்கீடு பண்ணால் சிக்கலாயிருங்கிறதுக்காக தான் கலைஞர் வந்து 3.5% சிக்கலாயிருங்க தான் கலைஞர் வந்து பல சமூகங்களை ஒன்றிணைச்சு 20% கொடுத்தாரு. 3.5% முஸ்லீமுக்கு கொடுக்கும்போதும் பிசி முஸ்லீமுக்கு தான் அதுங்கிறத கொடுத்தாரு. ஸோ அது வந்து கோர்ட்டுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் அது. ஸோ இங்கே தனி ஒதுக்கீடுன்னு சொல்லும்போது நானே பாலுகிட்ட உள்ள விவாதத்தில் ஒரு இருக்கும்போது வன்னியருக்கு கிடைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில், பட் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பார்த்து யாருக்கும் பாதகம் இல்லாமல் தான் கிடைக்கணும். அப்போ நான் சொல்லும்போது சிங்கிள் காஸ்ட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனைகள் நாளைக்கு வரலாம். அப்போ வன்னியர் தனி காஸ்ட்டு, படையாச்சி தனி காஸ்ட்டு, கண்டர் தனி காஸ்ட்டு, வன்னியர் கவுண்டர் தனி காஸ்ட்டு, இந்த மாதிரி இந்த வன்னியர் குரூப்பிங்கில் உள்ள பள்ளி தனி காஸ்ட்டு, இப்படி எல்லா காஸ்ட்டையும் ஒன்றா குரூப்பிங் ஆகி ஒரு குரூப்புக்கு கொடுக்குற மாதிரி, அல்லது அந்த குரூப்லேயும் இதே தன்மை கொண்ட இதே அளவு ஃபைட்டிங் உள்ள 1-2 சேர்த்து ஒரு இதை கொடுத்தீங்கன்னா அது லீகலி சஸ்டெயின் ஆகி நிற்குங்கிற கருத்தை விவாதத்திலே நண்பர் பாலு பாமகவிலிருந்து தெளிவாக இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபைட் பண்ணக்கூடியவர், எல்லா சமூக நீதி இதிலையும் ஃபைட் பண்ணக்கூடியவர். அவர் கலந்துக்கிட்ட ஒரு விவாதத்திலே நான் குறிப்பிட்டேன். ஸோ ஒரு அரசுக்கு வந்து ஒரு சமூகத்துக்கு நன்மை செய்யணும்னு சொன்னால் அதற்கு வந்து சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. அண்ணாமலை அவர்கள் வச்ச விமர்சனம் என்னன்னா, முதல் முறையாக காங்கிரஸ் வந்து 50 சீட்டுகளுக்குள்ள முடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சாத்தியமாகுமா? ஆகலாம், ஆகாதுன்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஏற்கனவே அந்த அளவுக்குள்ள தான் காங்கிரஸ் இருக்குது. ஸோ காங்கிரஸுக்கு அதிகம் வர்றதுக்கு வாய்ப்புள்ள இடங்கள் வந்து லாஜிக்கலாக கர்நாடகாவுக்குள்ளே வராது. பட் இந்த பெண்களுக்கு இந்த உதவித்தொகை இதிலெல்லாம் கொஞ்சம் பெண்கள் ஓட்டில் ஒரு சில சீட்டு வருங்கிற மாதிரி அவங்கள்ட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பெண்கள் வாக்கை நம்பி கர்நாடகாவுக்குள்ளே அவங்க எதிர்பார்க்காங்க. பட் அண்ணாமலை பேசுகிறபடி பாஜகன்னா 50% வெறும் பாஜகவே வரும். இவர் தேவகவுடா ஒரு 10% கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னா 55-60% வாக்கள் தாராளமாக மக்களவையில் பாஜக கர்நாடகாவில் கிடைக்கும்னா காங்கிரஸுக்கு கெப்பாசிட்டி 40-41க்கு மேலே பார்லிமெண்ட் கெப்பாசிட்டியே நல்ல காலத்தில் அவங்க காட்டினதில்லை. அப்போ இப்போ அவங்க 40-55ங்கிற மாதிரி டைரக்ட் ஃபைட்டில் இருந்துங்கன்னா எல்லா சீட்டுமே கர்நாடகாவில் அடிச்சிடுங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. கேரளாவில் பாஜகவுக்கு ஒரு சில சீட்டு வரலாம். கம்யூனிஸ்ட் சிஏஏ மேட்டரில் உறுதியாக இருக்கிறதுனால காங்கிரஸ் கூட்டணி 19 நின்னதில் ஒரு சில சீட்டுகள் அங்கே அடிபடலாம். பத்தனம்திட்டாவில் கூட அனில் ஆண்டனி வெற்றி பெறதுக்குள்ள ஒரு வாய்ப்புகள் வரலாம். தென் தமிழ்நாட்டில் ஓகே, என் கணக்கில் தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க நல்ல பொசிஷனில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ணாமலை கணக்கில் தமிழ்நாட்டிலையும் ஒரு சேதாரங்கள் வரும்னு கூட அவர் கணக்கு போடலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸுக்கு எங்கே மேலே வர வாய்ப்பு இருக்குது? மகாராஷ்டிராவில் ஒரு சில இடங்கள் வரலாம். ஒரு பாஜக தலைவருங்கிற லெவலில் அவர் காங்கிரஸை நம்ம நியூட்ரலாக நம்ம அனலைஸ் பண்ணுறதை விட ஒரு ஸ்டெப்பு அடித்து தான் பேசுவார். அவர் நினைக்கிற மாதிரி மோடிக்குன்னு ஒரு வேவ் வந்துன்னா அதுவும் சாத்தியப்படலாங்கிறது தான் அவருக்கு நம்பிக்கையாக இருக்க முடியும். தமிழ்நாடு எலெக்ஷனை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் கர்நாடகா, டெல்லி, இப்போ ஆந்திராவில் கூட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஒரு பேன் இந்தியா லீடராக வந்துட்டு பிஜேபி வந்து முன்னிறுத்துறாங்களோ? இன்ஃபேக்ட் எந்த ஒரு ஸ்டேட் லீடருக்குமே அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல தானே. எந்த ஒரு ஸ்டேட் லீடருக்குங்கிற இது சரியில்லை. பட்டு அண்ணாமலைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. கர்நாடகாவில் ஒரு பாப்புலாரிட்டி பெற்றவர், தமிழ்நாட்டுக்குள்ளே வெரி ஃபைரிக்கா எண்மண் யாத்திரை முடிச்சிருக்கிறாரு. மீண்டும் மோடின்னு இது பண்ணியிருக்கிறாரு. திராவிட கட்சிகளுக்கு எதிராக பாஜக வளர்த்து காட்டுவாருங்க நம்பிக்கை அவர் கொடுத்துருக்கிறாரு. அதன் அடிப்படையில் அவருக்கு பாப்புலாரிட்டி வந்து கட்டிங் அக்ராஸ் ஸ்டேட்ஸ் வந்து வளருது. அப்படி வளரும்போது அந்தந்த ஸ்டேட்டுகளில் குறிப்பாக அங்கே உள்ள தமிழர்கள்னு மெயினாக எடுத்துக்கலாம். தமிழர்கள் மத்தியில் ஒரு பவர்ஃபுல் ஒரு அசர்ட்டிவ் பிஜேபி லீடர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இன்னும் சொல்லும்போது குஜராத்தில் தமிழர்கிட்ட போய் பேசினாலும் கேரளாவில்கிட்ட பேசினாலும் அது அவருக்கு வந்து ஒரு அப்பீலை கொடுக்கும். பல மொழிகளை தெரிஞ்சவங்கனால அந்த கொள்கைகளை சொல்லும்போது வந்து ஒரு யங் எனர்ஜெட்டிக்கு பிஜேபி லீடர் பேசுகிறாருன்னு அந்த ஊரில் உள்ள மக்களும் அதை அவரோட கருத்தில் உள்ள உண்மைகளை வந்து உணர்ந்து பாஜக ஆதரவான ஒரு
நிலைப்பாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஒரு ஸ்டார் கேம்பெயினராக பாஜக வந்து அண்ணாமலையை இந்திய அளவில் உள்ள ஒரு முகமாட்டு காட்ட விரும்புகிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்க்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து பிஜேபியும் பிஜேடியும் தான் இருந்தாங்க ஒடிசாவில். பட் இப்போ வந்து மோடி அவர்கள் வந்து நவீன் பட்நாயக்கையும் சரி பிஜு ஜனதா தளையும் சரி அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. இது வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகாதா சார் பிஜேபிக்கு? இது வந்து அவங்க வந்து ஒரு எம்பி சீட்லேருந்து 8 எம்பி சீட்டுக்கு வந்தாங்க. 8லேருந்து 12க்கு வர்றதுக்கு வந்து ஒரு சீட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸை எதிர்த்து பேசி பிரயோஜனம் இல்லை. 12 சீட்டை வச்சுட்டு இருக்கக்கூடிய 12 நினைக்கிறேன் பிஜு ஜனதா தள விமர்சித்து பேசினா தான் அதுலேருந்து ஒரு நாளை தூக்க முடியுங்கிற லெவலில் கரெக்டான வியூகமாக தான் நான் பார்க்குறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி.